PHPMailerங்கிற லைப்ரரியை பயன்படுத்தி எப்படி நீங்கள் ஒரு இமெயிலை சுலபமாக அனுப்ப முடியுங்கிறத தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு உங்களுக்கு ஒரு SMTP சர்வர் தேவைப்படும். ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் இமெயிலுக்கு அனுப்ப வேண்டிய ஹோஸ்ட் நேம் மற்றும் போர்ட் இதெல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு SMTP சர்வரில் தான் கிடைக்கும். மெயில்கன், smtp.com போன்ற சர்வீஸ் ப்ரொவைடர்கள்லாம் உங்களுக்கு இந்த சர்வீஸை கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஒரு வெப் ஹோஸ்டிங் சர்வீஸை பயன்படுத்துகிறீங்கன்னா அங்கே கூட உங்களுக்கு SMTP சர்வர் டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். CodeIgniter ப்ராஜெக்டில் அப்ளிகேஷன் ஃபோல்டரில் கண்ட்ரோலர்ஸ்குள்ளே நம்ம ஒரு கண்ட்ரோலரை உருவாக்குறோம். அதுக்கு பேர் இமெயில். இப்போ இந்த இமெயில் கிளாஸ் CI_கண்ட்ரோலரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதில் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை உருவாக்குறோம். இதில் முதல்ல நம்ம பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிக்கிறோம். அதனால் பேரண்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் மெத்தட். ஹெல்ப்பர் கிளாஸ் ஒன்று லோட் பண்ண போகிறோம். அது URLன்ற ஹெல்ப்பர் கிளாஸ். இதுக்கடுத்து இண்டெக்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குறோம். இதில் நம்ம ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். அந்த வியூவோட பேர் contact_form. இப்போ இந்த contact_form வியூவை நம்ம வியூஸ் ஃபோல்டரில் உருவாக்க போகிறோம். அதனால் வியூஸ் ஃபோல்டரில் ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த வியூவோட பேர் contact_form. இப்போ இதில் நம்ம கான்டாக்ட் அஸ் ஃபார்முக்கான ஒரு HTML டெம்ப்ளேட்டை பயன்படுத்த போகிறோம். இதில் கொஞ்சம் CSSும் ஒரு சில HTML எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கான்டாக்ட் ஃபார்மை தான் நான் இங்கே பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த கண்ட்ரோலரை நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வியூவை பார்க்கலாம். இப்போது இந்த வியூக்குள்ளே நம்மளுக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாம் நேம், இமெயில், சப்ஜெக்ட், மெசேஜ், அப்புறம் கடைசியாக ஒரு சப்மிட் பட்டன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபார்மில் வாங்கி ஒரு குறிப்பிட்ட URLக்கு போஸ்ட் வேல்யூஸை அனுப்ப போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்மில் மெத்தடை கொடுக்கணும். ஃபார்மோட மெத்தட் போஸ்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா போஸ்ட் வேல்யூஸாக நம்ம அனுப்ப போகிறோம். ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் நம்ம எந்த URLக்கு அனுப்ப போகிறோமோ அந்த URLை இப்போ பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஷார்ட் அண்ட் PHP ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் base_URLன்ற ஹெல்ப்பர் மெத்தடை பயன்படுத்திக்கிறோம். இதுக்குள்ளே நம்மளுடைய அந்த கண்ட்ரோலரோட பெயர், இமெயில், அந்த இமெயிலை கொடுத்துக்கிறோம். ஸ்லாஷ் எந்த மெத்தடுக்கு அனுப்ப போகிறோமோ அந்த மெத்தடோட நேமை கொடுக்குறோம். send_emailன்றது நான் மெத்தட் நேமாக வச்சுக்கிறேன். இப்போது இந்த send_emailன்ற மெத்தடை நம்ம கண்ட்ரோலரில் உருவாக்கி இருக்கணும். அதனால் கண்ட்ரோலருக்கு போகிறோம். இங்கே send_emailன்ற ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறோம். இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம ஃபார்மில் வாங்குகிற அந்த 4 இன்புட்டையும் உள்ளே வாங்கிக்கிறோம். அதாவது இந்த நேம், இமெயில், சப்ஜெக்ட், மெசேஜுன்ற இந்த 4 வேல்யூஸையும் நம்ம உள்ளே வாங்கிக்கணும். முதல்ல நேம், போஸ்ட்டில் நம்ம நேமுன்ற பேரில் நேம் வேல்யூவை வாங்கிக்கிறோம். இப்போ இதே மாதிரி மற்ற வேல்யூஸையும் வாங்கிக்கிறோம். இமெயில், சப்ஜெக்ட், மெசேஜ். இதுக்கடுத்து நம்ம மெயில் அனுப்புறதுக்கு ஃப்ரம் அட்ரஸ் தேவைப்படும். இந்த ஃப்ரம் இமெயிலை நம்ம இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு from_address அப்படின்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் எந்த இமெயிலேருந்து அனுப்ப போகிறீங்கன்ற இமெயில் அட்ரஸை கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இமெயில் அட்ரஸை உங்களுடைய ஹோஸ்டிங் சர்வரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த இமெயில் உங்கள் ஹோஸ்டிங் சர்வர் அனுப்பும். அடுத்து எந்த இமெயில் ரிசீவ் பண்ணணுமோ அந்த இமெயிலை கொடுக்கணும். அதுக்கு toAddressன்ற ஒரு வேரியபிளில் நம்ம இந்த கான்டாக்ட் ஃபார்மை ரிசீவ் பண்ண வேண்டிய இமெயில் அட்ரஸை கொடுக்குறோம். jvlcodevideos@gmail.comன்றது நான் ரிசீவ் பண்ண போகிற இமெயில். இதுக்கடுத்து பாடின்ற ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம அனுப்ப போகிற மெயில் மெசேஜோட பாடி கண்டென்ட் எல்லாத்தையும் எழுத போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு HTML பேஜுக்கான கண்டென்ட் மாதிரியே இருக்கும். ஏன்னா இமெயிலில் நம்ம எந்த மாதிரியான மெசேஜையும் அனுப்புவோம். அதனால் கிட்டத்தட்ட உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பதிவு செஞ்சு அனுப்புகிற மாதிரி நீங்கள் இந்த HTML கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கணும். இதில் இப்போ நான் மேலே வாங்கின அந்த நேம், இமெயில், சப்ஜெக்ட், மெசேஜின்ற அந்த 4 வேல்யூஸையும் அனுப்பக்கூடிய ஒரு HTML கண்டென்ட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ இமெயிலோட பாடியில் அனுப்புறதுக்கான தேவையான விஷயம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதை அனுப்புறதுக்கு நம்மளுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் ஒன்று தேவைப்படுது. அதுதான் PHPMailerன்ற ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். இப்போ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம ஒரு கம்போசரை பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த கம்போசர் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம கம்போசர் require phpMailer/phpMailer அப்படின்ற இந்த கமாண்டை நம்ம ரன் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கம்போசர் கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரில் கம்போசரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே உங்களுடைய ப்ராஜெக்டோட ரூட் டைரக்டரியில் வெண்டார்ன்ற ஒரு ஃபோல்டர் உருவாக்கியிருக்கோம்.
உங்கள் composer.jsonன்ற அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் PHPMailer பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கிறது இங்கே போட்டிருக்கோம். இப்போ இந்த வெண்டார் ஃபோல்டருக்குள்ளே PHPMailerன்ற ஒரு ஃபோல்டரும் க்ரியேட் ஆகி அதுக்கு தேவையான ஃபைல்ஸும் இருக்கும். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகி முடித்த உடனே நீங்கள் ஒரு கான்ஃபிகரேஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்காக அப்ளிகேஷனுக்குள்ளே கான்ஃபிக் ஃபோல்டரில் கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் composer_autoload அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய வெண்டார் ஃபோல்டரில் autoload.phpன்ற ஃபைலோட பேத்தை கொடுக்கணும். இதை வச்சு தான் கம்போசர் லோட் ஆகும். நான் கொடுத்தா மாதிரியே இப்படியே நீங்கள் பேத் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வெண்டார் ஃபோல்டர் ரூட் டைரக்டரிக்குள்ளே இருக்கணும். திரும்ப நீங்கள் உங்களுடைய இமெயில் கண்ட்ரோலருக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போது இந்த பேக்கேஜை பயன்படுத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம். இதில் நம்ம அந்த PHPMailer கிளாஸை பயன்படுத்த போகிறோம். அதுக்கு யூஸ்ன்ற கீவேர்டை உங்களுடைய கண்ட்ரோலர் கிளாஸுக்கு மேலே பயன்படுத்தணும். அதில் PHPMailer அப்படின்ற நேம் ஸ்பேஸில் PHPMailerன்ற ஒரு நேம் ஸ்பேஸில் PHPMailer அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கும். இதை நீங்கள் இங்கே கால் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் கீழே நம்ம இந்த கிளாஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க போகிறோம். அதுக்கு நம்ம மெயிலர்ன்ற ஒரு வேரியபிளை முதல்ல உருவாக்கிக்கணும். இந்த வேரியபிளில் நியூ PHPMailer அப்படின்ற அந்த கிளாஸை கொடுக்குறோம். இப்போ இந்த PHPMailerக்குள்ளே நம்ம முதல்ல ட்ரூன்ற வேல்யூவை கொடுக்கணும். இது எதுக்குன்னா மெயில் சென்ட் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இப்போ மெயிலர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த மெயிலர் ஆப்ஜெக்டை வச்சு ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மெயிலர் ஆப்ஜெக்டில் நீங்கள் isSMTP அப்படின்ற ஒரு மெத்தடை முதல்ல கால் பண்ணணும். இதை கால் பண்ணிங்கன்னா நீங்கள் அனுப்ப போகிற மெயில் ஒரு SMTP மெயில் அப்படின்றத அது புரிஞ்சுக்கும். அடுத்து மெயிலோட ஹோஸ்ட். இந்த ஹோஸ்ட்டில் நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஹோஸ்டிங்லேயோ அல்லது இமெயில் சர்வர்லேயோ என்ன ஹோஸ்ட் நேமை கொடுத்துருக்காங்களோ அந்த ஹோஸ்ட் நேமை இங்கே கொடுக்கணும். உதாரணத்துக்கு என்னுடைய ஹோஸ்டிங் சர்வர் வந்து ஹோஸ்டிங்கர். அவங்க கொடுத்துருக்கிறது அதில் SMTPயோட நேம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா smtp.hostinger.comன்றது என்னுடைய அந்த SMTPயோட ஹோஸ்ட் நேம். இப்போ இதை நான் இங்கே கொடுத்துருவேன். உங்களுடைய SMTP மெயிலுக்கு அத்தன்டிகேஷன் பண்ணாதான் அனுப்ப முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல SMTP auth ட்ரூன்னு கொடுக்கணும். இதுக்காக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு உங்கள் சர்வர் கொடுத்துருப்பாங்க. இது இருந்தால் தான் உங்களால் மெயிலும் சென்ட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து நீங்கள் யூசர் நேம் அப்படிங்கிற ஃபீல்டில் உங்களுக்கு இமெயில் அனுப்புறதுக்காக கொடுக்கப்பட்ட யூசர் நேமை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து அதே மெயிலரில் பாஸ்வேர்டுன்ற ஃபீல்டு இருக்கும். அதில் உங்களுடைய அந்த SMTP ஆத்தன்டிகேஷனுக்கான பாஸ்வேர்டை கொடுக்கணும். அடுத்து சில நேரத்தில் உங்களுடைய இமெயில் செக்யூரான கனெக்ஷனில் போகணுன்னா SMTP செக்யூர் அப்படின்ற இந்த கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். இதுக்கு வேல்யூவாக நீங்கள் SSLன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா PHPMailer கிளாஸுக்குள்ளேயே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை நீங்கள் கால் பண்ணலாம். அதுதான் encryption_SMTPS. அடுத்து போர்ட்டுன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் உங்களுடைய இமெயில் சர்வருக்கான போர்ட் என்னவோ அதை கொடுக்கணும். பொதுவாகவே நம்ம 465 அப்படின்றது தான் போர்ட் நம்பராக வச்சுருப்போம். என்னுடைய போர்ட் நம்பரும் இங்கே அதுதான்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 465 நான் இங்கே பயன்படுத்திக்கிறேன். அடுத்தது அனுப்ப போகிற இந்த இமெயில் எந்த ஃப்ரம் அட்ரஸ்லேருந்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணணும். அதுக்கு செட் ஃப்ரம்னு ஒரு மெத்தட் இதுக்குள்ளே இருக்குது. அதில் முதல் ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இந்த மேலே வாங்கி வச்ச இந்த ஃப்ரம் அட்ரஸ்ன்ற வேரியபிள் தான். இதுக்குள்ளே தான் நம்ம ஃப்ரம் அட்ரஸை கொடுத்துருப்போம். அடுத்து எந்த மெயிலுக்கு அனுப்பணுன்றதுக்கு ஆட் அட்ரஸ்ன்ற ஒரு மெத்தடும் இந்த மெயிலர் வேரியபிள்குள்ளே இருக்கும். அதை கால் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற ஆர்கியூமெண்ட் உங்களுடைய டு அட்ரஸ்ன்னு நீங்கள் மேலே வாங்கி வச்ச அந்த வேரியபிளை கொடுக்கணும். அடுத்தது இந்த மெயிலருக்குள்ளே சப்ஜெக்ட்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. சப்ஜெக்டில் ஒரு மெயிலுக்கான சப்ஜெக்ட் என்னங்கிறத நம்ம கொடுக்கணும். மேலே ஏற்கனவே நம்ம சப்ஜெக்ட்டுன்ற வேரியபிளுக்குள்ளே சப்ஜெக்ட்டுன்ற போஸ்ட் வேல்யூவை வாங்கி வச்சுருக்கோம். அப்போது இந்த வேரியபிளை நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக இங்கே கொடுத்துட்றேன். அடுத்து நீங்கள் அனுப்ப போகிற இந்த இமெயில் பாடி HTML சம்மந்தப்பட்ட ஒன்றா அப்படின்னு கேட்கும். இதுக்காகவே HTML அப்படின்ற ஒரு மெத்தட் இதுக்குள்ளே இருக்குது. அந்த மெத்தட்குள்ளே நம்ம ட்ரூன்ற வேல்யூவை கொடுக்குறோம். ஏன்னா நம்ம அனுப்ப போகிறது ஒரு HTML கண்டென்ட்டை கொண்ட ஒரு பாடி தான். கடைசியாக நம்ம இந்த மெயிலரோட பாடின்ற அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம மேலே வாங்கி வச்சுருந்த அந்த பாடின்ற வேரியபிளை கொடுத்துடுறோம். ஏன்னா ஏற்கனவே என்ன அந்த மெயிலுக்குள்ளே போகணுங்கிறத நம்ம மேலேயே எழுதி வச்சுட்டோம்.
எல்லா விவரங்களையும் கொடுத்தாச்சு. கடைசியாக நீங்கள் இந்த மெயிலர் வேரியபிள்குள்ளே கால் பண்ண வேண்டியது சென்டுன்ற மெத்தட். இதுதான் ஒரு மெயிலை சென்ட் பண்ண போகுது. ஆனால் இது ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ்ன்றதால சில நேரங்களில் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த எரர் எல்லாத்தையும் நம்ம பிடிக்கிறதுக்காக ட்ரை கேட்ச்குள்ளே நம்ம இந்த கோடு எல்லாத்தையும் மூவ் பண்ணிடலாம். ட்ரைக்குள்ளே நம்ம இந்த எல்லா கோடையும் உள்ளே கொண்டு வந்துடுறோம். இதில் ஒரு மெயில் சக்ஸஸாக போச்சுன்னா இந்த ட்ரைக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நடக்கும். அதில் இந்த மெயில் சென்ட் ஆன பிறகு கடைசியாக ஒரு ஸ்ட்ரிங்கை எக்கோ பண்ணலாம். மெயில் ஹேஸ் பீன் சென்ட் அப்படின்றது தான் அந்த ஸ்ட்ரிங். இது வந்துச்சுன்னா ஒரு மெயில் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கேட்ச்ன்றதுக்குள்ளே நம்ம எக்ஸப்ஷன் வாங்குகிறோம். இந்த எக்ஸப்ஷன் அந்த மெயில் ஏன் எரர் ஆச்சுன்ற விவரங்கள் எல்லாத்தையும் கொண்டு இருக்கும். இந்த பிளாக்குள்ளே நம்ம வேறு ஒரு ஸ்ட்ரிங்கை எக்கோ பண்ண போகிறோம். மெயில் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலனுக்கு அடுத்து இந்த மெயிலரில் எரர் வந்துச்சுன்னா இந்த மெயிலருக்குள்ளே எரர் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் நம்ம என்ன எரர்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். மேலே மெயிலர் நியூ PHPMailerன்ற அந்த டிக்ளரேஷனை மேலே ட்ரைக்கு மேலே போட்டுடலாம். மெயில் அனுப்புறதுக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்டை இப்போ நான் கொடுத்துட்றேன். இப்போ இதை வச்சு தான் இந்த மெயிலை நான் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ராஜெக்டில் போய் உங்களோட இமெயில் கண்ட்ரோலரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வியூ லோட் ஆகும். இந்த வியூவில் இப்போ இந்த 4 ஃபீல்டையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட்டுன்னு கொடுத்தா இந்த இமெயில் சென்ட் ஆகணும். இதுதான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது. இப்போ நான் எல்லா விவரங்களையும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த சப்மிட் பட்டனை கொடுத்து நான் இப்போது மெயிலை அனுப்ப போகிறேன். மெயில் ஹேஸ் பீன் சென்ட் அப்படின்ற இந்த மெசேஜ் வந்திருக்கு. அப்போனா மெயில் கண்டிப்பாக சென்ட் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ மெயில் ரிசீவ் பண்ண வேண்டிய அந்த மெயிலான jblcodevideos@gmail.comன்ற அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா எப்பயோ மெயில் வந்துட்டுருக்கு. கான்டாக்ட் ஐ நீட் யுவர் ஹெல்ப் இன் கோடிங் அப்படின்னு இப்போ நான் அனுப்பிச்ச அந்த மெயிலோட சப்ஜெக்ட் வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணால் நம்ம உள்ளே அனுப்பின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. லொகேஷன், என் பெயர், இமெயில் ஐடி, அந்த மெசேஜ், இது எல்லாமே வந்திருக்கு. இந்த மெயிலோட கண்டென்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் HTMLக்குள்ளே மாற்றிக்கலாம். அந்த பாடின்ற அந்த வேரியபிளுக்குள்ளே முதல்ல நம்மளோட மெயில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அதுதான் டு மெயிலுன்றது நீங்கள் எந்த மெயில் வேணாலும் கொடுக்கலாம். ஃப்ரம் மெயிலுன்றது ரொம்பவே முக்கியமானது. இந்த மெயில் உங்களுடைய அந்த இமெயில் சர்வர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹோஸ்டிங் சர்வீசஸ் கொடுக்க வேண்டியது. இதை நான் என்னுடைய ஹோஸ்டிங்கில் பதிவு செஞ்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த இமெயில் ஃப்ரம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இந்த ஹோஸ்டிங் சர்வருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இமெயிலை இந்த அட்ரஸ்லேருந்து அனுப்பும். இல்லைன்னா உங்கள் மெயில் போகாது, ஏதாச்சும் எரரோடு நிற்கும். மொத்தத்தில் PHPMailerன்ற பேக்கேஜை பயன்படுத்தி நீங்கள் ஒரு இமெயிலை எப்படி சென்ட் பண்ணலாங்கிறத இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வெப் அப்ளிகேஷனில் SMS அனுப்புறதுக்கான அவசியம் இந்த காலத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் ட்வீலியோன்ற ஒரு சர்வீஸை பயன்படுத்தி ஒரு சிம்பிளான SMS எப்படி அனுப்ப முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்.